புதன்கிழமை ஒரு 5 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சு. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்றதுக்காக நைட்டும் சீக்கிரமே தூங்கிடுறேன். அப்படின்னா தான் காலையில் எந்திரிக்கும் போது டயர்டு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறேன். இன்னைக்கு பீக்கங்காய் கூட பாசிப்பருப்பு போட்டு கடையல் மாதிரி பண்ணி அதை தான் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு விட போகிறேன். 7:30க்குலாம் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. சாதம் வடிச்சு பீட்ரூட் பொரியல் செஞ்சேன். காலிஃப்ளவர் எங்களுக்காக தனியாகவும் பிள்ளைங்களுக்கு ஃப்ரையும் பண்ணேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போனோம். கொஞ்ச நேரத்துலேயே நானும் கமலும் கடைக்கு கிளம்பிட்டோம். காலையிலேருந்து கடையில் கொஞ்சம் வேலை இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 மணி போல் அப்படியே நம்ம ராஜேஷ் கிச்சனுக்கு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால பாத்திர கடைக்கு போனோம். பொருள் ஊற வைக்கிறதுக்கு தண்ணி வடிக்கிறதுக்குன்னு பாத்திரம் தேவைப்பட்டுச்சு. வாங்கிட்டு கடையில் கொண்டு போய் வச்சுட்டு திண்டுக்கல் ஓவிஜேக்கு போயிருந்தோம். கமல் என்ன ட்ராப் பண்ணிட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு ஓவிஜேல கிஃப்ட் செக்ஷன் லான்ச் பண்றாங்க. அதுக்கு என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் போயிருந்தேன். சில்வர்ல, கோல்டுல, ஜெர்மன் சில்வர் அப்படின்னு நிறைய கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் இருந்தது. எல்லாமே சூப்பராகவும் இருந்தது. கார்பரேட் கிஃப்டிங் ஆப்ஷனும் இருக்குன்னு சொன்னாங்க. யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான். நாளைக்கு லாங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.